உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியையெல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். இந்த ஆராதனை நாம் ஆரம்பிப்போம். நாம் இருக்கிற இடங்களிலே எழுந்து நின்று கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் படைத்தவரே, எங்களை பாதுகாத்து எங்களை பராமரிக்கிறவரே, எங்களுக்கு வேண்டிய தேவைகளை சந்திக்கிறவரே, உன்னதமானவரே, உங்களுடைய செட்டைகளின் கீழே எங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறவரே, நாங்கள் கூப்பிடும் பொழுது சுவாமி எங்களுடைய ஜபங்களுக்கு எங்களுடைய விண்ணப்பங்களுக்கும் பதில் தருகிறவரே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம், உண்மை நாங்கள் போற்றுகிறோம். இது கொடுத்த அருமையான நாளுக்காக, ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். திருச்சபை விசுவாசிகளாய் எங்களுடைய இல்லங்களிலே எங்களுடைய பிள்ளைகளோடு எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோடு இணைந்து சுவாமி உங்களுடைய நாமத்தை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த ஆராதனை வேலையில் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற வேத வசனங்கள், கேட்கிற உடைய வார்த்தைகள், திருச்சபைக்கு நாங்கள் கொடுக்கிற காணிக்கைகள், அதுவே நாங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வரை பிரசனத்தை நாங்கள் உணர உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் நின்ற வண்ணமாகவே 2 பாடலை நாம் தொடர்ந்து பாடுவோம். பாடல் எண் 319, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே என்ற பாடல். அதை தொடர்ந்து பாடல் எண் 403, எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்ற பாடலை நாம் இணைந்து பாடும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தர் தாம் தாவீது தேவன் நமக்கே. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தர் தாம் தாவீது தேவன் நமக்கே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. வெள்ளம் பொழிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரநெகேமியா அவையளித்தே. வெள்ளம் பொழிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரநெகேமியா
நம்பிக்கை தைரியம் நீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தார் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தார் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். என்று தாங்கும் தம் புயமே.
தாங்கும் தப்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. அன்பார்களே, இப்பொழுது நாம் மாறி மாறி வாசிக்கும் வேத பகுதிக்கு நேராக செல்வோம். இந்த நாளில் மாறி மாறி வாசிக்கிற வேத பகுதி சங்கீதம் 83 வாக்கியங்கள் 1 முதல் 18 முடிய நாம் வாசிக்க கேட்கலாம். ஐயா ஜான் செல்வகுமார் அவர்கள் வந்து வாசிப்பார்கள். சங்கீதம் 83 வாக்கியங்கள் 1 முதல் 18. இதற்கு பிறகு நம்முடைய திருச்சபையின் பொருளாளரும் மூப்பருமாகிய ஐயா ராபர்ட் கேடி அவர்கள் நம்மை ஜெபத்திலே வழிநடத்துவார்கள். இந்த ஆராதனைக்காக எடுத்துக்கொண்டு மாறி மாறி வாசிக்கும் சங்கீதம் 83ஆம் சங்கீதம் 1 அதிகாரம் முடிய 12 கடைசி வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். தேவனே மௌனமாயிராதையும் பேசாமலிராதையும், தேவனே சும்மாயிராதையும். உமது ஜனத்துக்கு விரோதமாகவும் உபய தண்டனைகளையே யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். இப்படி ஏதேபின் கூடத்தாரும் இஸ்ரவேலரும் மோவாபியரும் அதிகரிக்கிறார்கள். ஏக மன தீர்மானமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். மீதியாளருக்கு செய்தது போலவும் கிஷோன் என்னும் ஆட்டண்டையே என் தோளிலே அழிக்கப்பட்டு அவர்களையும் அவர்கள் அதிபதிகளையும் ஓரேபுக்கு யோசேப்புக்கும் அவர்கள் பிரபுக்கள் எல்லாம் யோசேப்புக்கும் சந்திரனுக்கும் சமமாக்கும். என் தேவனே அவர்களை சுழல் காட்டில் புழுதிக்கு காட்டுக்கும் முகத்திலே பறக்கும் துருவுக்கும் சமமாக்கும். நீர் உமது பூசலினாலே அவர்களையே தொடர்ந்து உமது பெருங்காட்டினாலே அவர்களையே கலங்க பண்ணும். யெகோவா என்னும் நாமத்துடைய தேவரீர் ஒருவரே, பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷன் உணரும்படி நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் என்றென்றைக்கும் வெட்கி கலங்கி நாணமடைந்து அழிந்து போவார்களாக என்பதே. துதிக்கு பாத்திரமாயிருக்கிற எங்கள் அன்பின் தெய்வமே, இந்த காலை வேலைக்காக, இந்த ஞாயிறு ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த ஆராதனையிலே நாங்கள் பாடப்போகிற பாடல் நிமித்தமாக, கேட்க போகிற செய்தி நிமித்தமாக, வாசிக்க போகிற வேத வசனத்தின் மூலமாக, கொடுக்க போகிற காணிகள் மூலமாக எங்களை ஆசிரியத்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனைக்குள் வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம் சாமி. வீட்டிலிருந்து உமது செய்தியும் பாடல் மூலமாக, அநேக வசனத்தின் மூலமாக உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்துக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. விசேஷமாக இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எங்களை வீட்டிலிருந்து ஆராதனை நடத்த செய்த கிருபைக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆராதனையிலே நாங்கள் கேட்கிற வசனத்தை நீர் ஆசீர்வதியும் சாமி. கேட்கிற வார்த்தையை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் சாமி. சபையில் உள்ள பெரியவருக்காகவும், வாலிபருக்காகவும், சிறுவருக்காகவும், அனாதை கெட்ட விதைகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா பிதாவே என்று கெஞ்சுகிற ஒருவத்திற்காக ஜெபிக்கிறோம் சாமி. மனது உருவதும் சாமி, நீர் மனது இறங்கி இந்த கொரோனா வைரஸுக்கு சீக்கிரத்திலே முடிவு கட்டி நாங்கள் எல்லோரும் ஆராதனைக்குள் வந்து உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை போற்ற, உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு வேண்டிய கிருபையை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையிலே சபையில் உள்ள விசேஷ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். 4 விசேஷ பிள்ளைகளை நீர் ஆசிரியும் அனுதினமும் அவர்களை காத்து வழிநடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. அதே போல எங்கள் சபையில் இருக்கிற சுகவீனர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஜவினுக்காகவும், வாய்ஸுக்காகவும், பிரதிபாக்காகவும், ஜெயார் மணி ஐயாவுக்காகவும் ஜெபிக்கிறோம். அது இல்லாமல் எங்கள் சபையிலே சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நல்ல சுகத்தை தாரும். அவருடைய சுகத்தின் முன்னேற்றத்தை நீர் அதிகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சீக்கிரத்திலே அவர்கள் வந்து சாட்சி பகர உண்மை குறித்து மகிமைப்படுத்த கேள்வியை தரும்படியாக ஜெபிக்கிறோம். சபையிலே வேலையில்லா பிள்ளைகளுக்கு வேலையை தாரும். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணத்தை கட்டளையிடும். இன்னும்
குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை தாரும். இதோ கர்ப்பசிகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல சுகபத்தத்தோடு தாயும் சேயும் தனித்தனியாக பிரித்தன்படியாக ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த வாரத்திலே திருமண நாள், பிறந்த நாள் காணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேண்டிய கிருபை தாரும், ஆசீர்வாதத்தை தாரும். ஒரு வயதை கூட்டி கொடுத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. இவர்களுடைய வாழ்விலே நீர் மலர்ந்து இருக்க கிருபையை தரும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக செய்தி கொடுக்க போவர் தாசருக்காக ஜெபிக்கிறோம். அவரை மூடி மறித்து வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை நாங்கள் புசித்து அதன்படி செயல்பட கிருபையை தாரும் சாமி. ஆராதனையிலே எங்களோடு இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் நாட்டு தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. பிரதமருக்காகவும் முதலமைச்சர்களுக்காகவும் ஜனாதிபதிக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் மக்களை போய் சேரும்படியாக ஜெபிக்கிறோம். மக்களுக்கென்று நன்மையுள்ள திட்டங்களை மக்களுக்கென்று சேவை செய்யும்படியாக, மக்களுக்கு உதவி செய்யும்படியாக கிருபையை தரும்படியாக ஜெபிக்கிறோம் சாமி. ஏனோ தானோ என்று ஆட்சி செய்யாமல் மக்களுக்கு உகந்த ஆட்சி செய்ய கிருபையை தரும்படியாக ஜெபிக்கிறோம். நீரே எங்களுடைய ஆலயத்திலே அசைவாடும்படியாக ஜெபிக்கிறோம். சீக்கிரத்திலே இந்த ஊரங்க ஒருத்தரை சீக்கிரத்திலே நீர் ஒரு முடிவு கட்டும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் சபையார்களை ஒவ்வொரு முகமாக நாங்கள் பார்க்க எங்களுக்கு வேண்டிய கிருபையை தாரும் சாமி. உமது கிருபை தயவு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் இந்த இடத்தை விட்டு போகும்போது சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெறுகிற பிள்ளைகளாக இருக்க கிருபையை தரும்படியாக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சொல்வோம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே, ஆமென். எங்களை நேசித்து வழி நடத்துகிறதான எங்களின் அன்பின் ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளைக்காய் நாங்கள் உண்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே எங்களுடைய ஆலயங்களில் இருந்து ஆராதிக்க முடியாவிட்டாலும் எங்களுடைய இல்லங்களில் இருந்து உண்மை ஆராதிப்பதற்கு தேவரீர் நீர் கிருபை பாராட்டி வருகிறீர், நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு இல்லங்களையும் இந்த நாட்களிலே திருச்சபையாய் நீர் மாற்றி வருகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் இந்த நாட்களிலே சிறப்பாய் நாங்கள் நம்முடைய சமூகத்திலே கடந்த 40 நாட்களுக்கு மேலாய் உடைய சமூகத்திலே ஜெபித்து வருகிற எல்லா காரியங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய கண்ணுக்கு தெரியாமல் பரவி வருகிறதான இந்த கொரோனா வைரஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தேவரீர் இந்த நாட்களிலே எங்களை நீர் விசேஷமாய் இந்த நாள் வரையுமாய் பாதுகாத்து வருகிற கிருபைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு உங்களை தப்புவிப்பார் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிற வண்ணமாய் சுவாமி, இந்த நாட்களிலே எங்களுக்கு ஆண்டவரை இன்று வரையுமாய் ஒரு பெரிய பாதுகாப்பை நீர் தந்து வருகிற கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உலகமே ஸ்தம்பித்து போயிருக்கிறதான இந்த நாட்களிலே ஆண்டவரே கிருபையாய் என்னையும் எங்களை நீர் பாதுகாத்து வருகிற பெரிய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அரசன் முதல் ஆண்டி வரையுமாய் ஆண்டவரே இந்த வியாதி தொற்றிக் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. விசேஷமாய் இந்த நாட்களிலே இந்திய தேசத்திலே அதிதீவிரமாய் பரவி வருகிறதான இந்த தாக்கத்திலிருந்து சுவாமி கிருபையாய் நீர் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன ஆண்டவர் சுவாமி, ஆண்டவரே இந்த நாட்களிலே எங்களுடைய திருச்சபை விசுவாசிகளையும் விசுவாச குடும்பங்களையும் விசேஷமாய் நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஊருக்காய் நாங்கள் விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த அப்பாசாமி பகுதியை இதுவரையுமாய் நீர் பாதுகாத்து வருகிற பெரிய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே ஒவ்வொரு நிலைப்படிகளிலும் ஐயா உங்களுடைய ரத்தத்தை நீர் தெளிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சங்காரத்துடன் கடந்து போகும்போது எங்களுடைய இல்லங்களை விட்டு கடந்து போவதற்கு ஆவியானவர் கிருபை செய்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய விசுவாசிகளுக்கு பயத்திலிருந்து விடுதலை கொடுங்க. எங்களுடைய தேசத்தின் தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை இந்த நாட்களிலே தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அதற்காக அநேக ஆயத்தங்களை செய்து வருகிறதான அவர்களோடு உடைய கிருபை இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதனுடைய வீரியம் குறைந்து போவதற்கு தேவரே நீர் கிருபை செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய கிருபை மாத்திரம் எங்களை தாங்குகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஜீவனை பார்க்கிலும் அது கிருபை நல்லதே என்று உதடுகள் உம்மை துதிக்கும் என்று சொன்னீரே. இந்த நாட்களிலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் எகிப்திற்கு
எகிப்தில் இருந்த மக்களுக்கும் கோசோன் தேசத்தில் இருந்த மக்களுக்கும் நீர் வித்தியாசத்தை உண்டு பண்ணினது போல சுவாமி தேவரீர் இதே தேசத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எங்களுக்கு நீர் வித்தியாசத்தை உண்டு பண்ணி வருகிற கிருபைக்காய் நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகாவறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை செழிப்புள்ளதாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் ஐயா. இந்த நாட்களிலே விசேஷமாய் எங்களுடைய பாமர குடும்பங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவரீர் அவருடைய வாழ்வாதாரங்கள் சுவாமி நசுங்கி போய் கொண்டிருக்கிறது ஆண்டவரே, நலிவடைந்து போயிருக்கிறதான இந்த சூழ்நிலையிலே சுவாமி எங்களுடைய மக்களுக்கு சுவாமி உதவிகள் கிடைக்க தேவரீர் நீர் கிருபை செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாட்களிலே தன்னார்வ தொண்டர்கள் மூலமாய் கொடுக்கிற உதவிகள் சுவாமி எல்லா இல்லங்களுக்கும் சென்றடைவதற்கு தேவரீர் கிருபை செய்கையா. இந்த கிருபி நாசினியை ஆண்டவரே இயேசுவின் ரத்தத்தை தெளித்து சுவாமி உலகம் முழுவதுமாய் நீர் அப்புறப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. பயந்து கொண்டிருக்கிற அமெரிக்க தேசத்திற்காக, இத்தாலிக்காக, ஸ்வீடனுக்காக, ஜெர்மனுக்காக, ஆண்டவரே சீன பிரதேசத்துக்காக, ஜப்பானுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களுடைய இந்திய தேசத்திலே சுவாமி அதிக மரணங்கள் இல்லாதபடி பாதுகாத்து வருகிற பெரும் கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இது இன்னும் எத்தனை நாட்கள் எங்களுக்கு நீடிக்கும் என்று எங்களுக்கு தெரியவில்லை சுவாமி. ஆனாலும் ஆண்டவரே நீர் சீக்கிரமாய் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை நீர் வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். காற்றை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொன்ன ஆண்டவர் இந்த காற்றின் மூலமாய் பரவுகிறதான வைரஸை உம்முடைய கட்டுக்குள்ளே நீர் கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய சித்தத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. உம்முடைய சித்தம் இல்லாமல் ஆண்டவரே ஒன்றுமே நடைபெறாது என்பதை நாங்களும் அறிந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களுடைய விசுவாச குடும்பங்களை இந்த நாட்களிலே ஆண்டவரே நல்ல ஒரு விசுவாச பாதையிலே நீ நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இதனுடைய காரியங்களை பார்த்து பயப்படாதபடிக்கு, கலங்காதபடிக்கு, திகிலடையாதபடிக்கு ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு பெரிய விசுவாசத்திலே அவர்கள் இருப்பதற்கு தேவரீர் கிருபை செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் இந்த வைரஸ் நாட்களிலே ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுக்கு சுகவீனங்கள், கஷ்டங்கள், பலவீனங்கள் வராதபடி நீ பாதுகாத்துக் கொண்டு வருகிற பெரிய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. மரணங்கள் ஏற்படாதபடி நீ பாதுகாத்துக் கொண்டு வருகிறேன், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரையுமாய் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உடைய தெய்வ தூதர்களின் காவல்களை நீர் இரட்டிப்பாக்கி கொண்டு வருகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே சபையார் எல்லாரும் ஒருமனப்பட்டு சுவாமி இந்த கொடிதான ஆண்டவரே வைரஸ்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே இது இல்லாமல் நீர் அப்புறப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னது போல சுவாமி எங்களுடைய விசுவாசம் உள்ள ஜெபம் ஆண்டவரே இந்த பெரிய தாக்குதலில் இருந்து விடுதலையை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீ சமாதானத்தை கொடுங்க ஐயா. தொடர்ந்து ஆண்டவரே தேசத்திலே நீ சமாதானத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த காரியங்களை உங்களுடைய சமூகத்திலே வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீரோ அதை மாத்திரம் நீ செய்து வருகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எல்லா மக்களையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய பாதுகாப்பு, உடைய பராமரிப்பு ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரோடு கூட தொடர்ந்து இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க சுவாமி. துதி கன மகிமையா உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. அன்பானவர்களே, நாம் அனைவரும் எழுந்து நின்று தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி என்ற பாடலை பாடுவோம். இந்த பாடலின் முடிவிலே இந்த வாரம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணுகிற பிள்ளைகளுக்காக நாம் அனைவரும் இணைந்து ஜெபிக்கலாம். இந்த வாரத்தில் பிறந்தநாள் காணுகிற மகள் ஆனா தருணா, மகன் டி ஜான் கேரி, சகோதரி குயினி ராஜா, மகள் லிண்டா, இவர்களுக்காக நாம் இந்த நாளிலே ஜெபிப்போம். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா.
உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. ஒரு தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொண்டதும் யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொண்டதும் யாரும் இல்லையே, உம்மை போல அரவணை
துணைப்பதும் யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. அன்றுவரே, நாங்கள் பிறந்த நாள் காணுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகள் ஞானா தருணாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகளுக்கு கொடுத்திருக்கிற இந்த புதிய பிறந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாக மகளை வழிநடத்தி வந்த ஆண்டவர் தொடர்ந்து வழிநடத்தும் கொடுத்த எல்லா விதமான ஞான நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பலவீனங்களை மாற்றும் நல்ல சுகத்தை பலத்தை தார். அவருடைய பெற்றோர்களுக்காக சகோதரருக்காக நான் ஜெபிக்கிறேன். நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். மகன் ஜான் கேரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுத்திருக்கிற இந்த புதிய பிறந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மகனுக்கு கொடுத்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலே நல்ல உயர்வை மகனுக்கு நீ தாரும். அவருடைய மனதின் விருப்பங்களையும் அவருடைய எதிர்கால வாழ்க்கையும் கர்த்தரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உண்மை அறிந்து கொண்ட மகன் இன்னும் உமக்குள் இன்னும் அதிகமாக வளர்வதற்கு வேண்டிய கிருபைகளை தாரும். பெற்றோர்களை ஆசீர்வதிங்க, சகோதரர்களை ஆசீர்வதிங்க. அன்றுவரே, சகோதரி குயினி ராஜாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுத்திருக்கிற இந்த புதிய பிறந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சகோதரியை ஆசீர்வதிங்க, பலவீனங்களை மாற்றும். அன்றுவரே, நீரே அவர்கள் மக்கள் இன்னும் அதிகமாக வளர உதவி செய்யும். கர்த்தர் தாமே அவருடைய கையின் பிரயாசங்களை வாழ்க்கை செய்யும். உங்களுடைய கணவருக்காக 2 பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இது அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். மகள் லிண்டாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுத்திருக்கிற புதிய பிறந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க, நல்ல சுகத்தை பலத்தை தாரும். சிறு வயது முதல் இந்த மகள் உமக்காக வளர்க்கப்பட உதவி செய்யும். சகல நன்மையினாலும் கிருபையினாலும் மகளை நீ வழிநடத்தும். ஆண்டவரே, பிறந்த நாளுக்கான இவர்களின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். லிண்டாவுடைய பெற்றோர்களுக்காக சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, நீரே அவர்களை ஆசீர்வதியும். துதிகால மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளின் தேவ செய்திக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 26 முடிய ஐயா லாரன்ஸ் அவர்கள் வாசிப்பார்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 26 முடிய நாம் வாசிக்க கேட்போம். இன்று தேவ தானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட பகுதி அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 12 முதல் அதிகாரம் முடிய. அப்போஸ்தலர் 1. அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிராண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தலோமேயும் மத்தேயுவும் அல்பேயும் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே என்னப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்ரீகளோடும் இயேசுவின் தாயாக மரியாளோடும் அவருடைய சகோதரனோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அந்நாட்களிலே சீசர்களில் ஏறக்குரிய 120 பேர் கூடியிருந்த போது அவர் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று, சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேறிய வேண்டியதாய் இருந்தது. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாய் இருந்தான். அனிந்தத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. இது எருசலேமில் உள்ள குடிகள் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது. அதனாலே அந்த நிலம் அவர்களுடைய பாசையிலே இரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும் அக்கிலதம்மா எண்ணப்பட்டு இருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலே அவனுடைய வாசத்தலம் பாழாக்கடவது
ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும் அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன் என்றும் எழுதி இருக்கிறது. ஆதலால் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயிரை எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களிலெல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்கள் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடன் கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றார். அப்பொழுது அவர்கள் யூஸ்து என்னும் மறுநாமமுள்ள பர்சபா எனப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் ஆகிய இவ்விரண்டு பேரையும் நிறுத்தி எல்லோருடைய இருதயங்களிலும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி எழுந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தலர் பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக இவ்விரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணி பின்பு அவங்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவர் 11 அப்போஸ்தலர்களுடனே சேர்த்து கொல்லப்பட்டார் என்பதே. ஆமென். திருச்சபையின் அறிவிப்புகளை நாம் வாசிக்க கேட்கலாம். இந்த நாளின் அறிவிப்புகளை நம்முடைய பெரும் செயலாளரும் தங்கமணி அவர்கள் வந்து வாசிப்பார்கள். திருச்சபையின் அறிவிப்புகள். இயேசு நல்லவர், இயேசு அன்புள்ளவர், இயேசு சமாதானம் தருகிறவர். நம்முடைய திருச்சபையின் ஊழியங்கள் வருகிற மே மாதம் 24ஆம் தேதி பிறகு நடைபெறும். தினந்தோறும் திருச்சபையின் முன்னாள் இந்நாள் தலைவர்கள் சபை மக்களுக்காக ஜெபிக்கிறார்கள். விசேஷமான ஜெப குறிப்புகள் இருந்தால் செயலாளரை தொடர்பு கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தாளந்து ஞாயிறு போட்டிக்காக தயாராகுங்கள். ஒவ்வொரு ஐக்கியத்தின் பொறுப்பாளர்களும் தங்கள் ஐக்கியங்களை துரிதப்படுத்துங்கள். தினமும் இரவு 9 மணி ஜெபத்தை தொடர்ந்து செய்யுங்கள். ஜெப ஐக்கியத்தின் மூலமாக கொடுக்கப்படும் குறிப்புகளுக்காகவும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக அனுப்பப்படும் குறிப்புகளுக்காகவும் ஜெபம் செய்து கொள்ளுங்கள். நம்முடைய சபையின் சிறு குழந்தைகள் பாதுகாப்புக்காகவும் மூத்த விசுவாசிகள் நல்ல சுகத்தோடு இருக்கும். நம்முடைய திருச்சபையின் மூத்த உறுப்பினர் ஐயா JR மணி அவர்கள் நல்ல சுகம் பெறவும், விமலா மோகன்ராஜ் அவர்கள் நல்ல சுகம் பெறவும் ஜெபம் செய்து கொள்ளுங்கள். நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் தரித்திருங்கள். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். அன்பானவர்களே, இப்போ நாம் தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்லலாம். இந்த நாளின் தேவ செய்திக்காக நம்முடைய சபையின் உதவிக்காரர் ஐயா சார்லஸ் அவர்கள் நம்ம இப்பொழுது ஜெபத்திலே வழிநடத்துவார்கள். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற நல்ல தோப்பனே, இந்த நல்ல ஒரு நாள் காலை வரை காய்வு நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் சுவாமி. கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணியை போல நீர் காத்துக்கொண்ட கிருபைக்காக, தயவுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அடவே, இந்த கொரோனாவில் இருந்து சுவாமி எங்களை நீர் விடுவித்திருக்கிறதற்காக நான் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களை மட்டுமாய் நீர் பாதுகாத்து வழிநடத்தி வருகிற தேவனுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, என்னை கொடுக்குற செய்திக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ராஜா. அவர் கொடுக்குற செய்தி எங்களுக்கு போதுமானதாய் இருக்க முடியாது சுவாமி. எங்களுக்கு மன ஆறுதலாய் இருக்க முடியாது ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய கிருபை தயவு எங்களோடு கூட இருக்கணும் சுவாமி. எங்களுடைய சபையாரை ஒவ்வொருத்தரையும் நீர் பாதுகாத்துக் கொண்டு வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இம்மட்டுமாய் ஆண்டவரே, நீர் எங்களை கண்மணியை போல எங்களை நீர் பாதுகாத்து வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயாவுக்கு நல்ல சுகம் பலம் கொடுங்க ராஜா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உங்களுடைய கிருபை தயவு எங்களோடு கூட இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, எங்கள் சபையாரை ஒவ்வொருத்தரையும் நீர் காத்துக் கொண்டு வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவைகளை சந்தித்துக்கிறீர்கள், அப்போ அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவ்வப்போது எங்கள் காரியங்களை நீர் வாய்க்க செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்றே, இந்த ஆராதனை முழுவதும் உங்களுடைய கருத்திலே ஒப்புக்கொள்கிறோம் சுவாமி. பிரசங்கத்தை நாங்கள் கேட்கும்போது கர்த்தாவே, எங்களுடைய இதயத்தின் எங்களுடைய காது செவிகளையும் நாங்கள் திறந்து சுவாமி அதன்படி நாங்கள் நடந்து கொள்ள கிருபை தாங்க ராஜா. எல்லா பொறுப்பும் உங்களுடைய கருத்தில் கொடுக்கிறோம், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே
பகிர்ந்து கொடுப்பதை குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். விசுவாசின் அடிப்படையிலே இந்த நாள் முதல் நாம் ஆராதிப்போம் என்று நாம் அறிவித்தோம். ஆனால் அவருடைய சித்தம் அதுவல்ல. நம்முடைய விசுவாசம் நமக்கு பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து நாம் தொடர்ந்து நம்முடைய ஜெபங்களிலே, நம்முடைய வேண்டுதல்களிலே கர்த்தரை தேடுவதிலே நாம் நிலைத்திருப்போம். இந்த நாள் முதல் தொடர்ச்சியாக நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்திலிருந்து ஒரு முக்கியமான தலைப்பின் அடிப்படையிலே அந்த புத்தகத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். கிறிஸ்தவ முதிர்ச்சியின் பண்புகள், தி குவாலிட்டிஸ் ஆஃப் கிறிஸ்டியன் மெச்சூரிட்டி. கிறிஸ்தவ முதிர்ச்சியின் பண்புகள் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்திலிருந்து கிறிஸ்தவ முதிர்ச்சியின் பண்புகளை நாம் தொடர்ச்சியாக நாம் சிந்திப்போம். நம்முடைய திருச்சபையிலே நம்முடைய செயலர் அவர்கள் எப்போதும் ஜெபிக்கும் பொழுது ஜெபிப்பார்கள். வயது முதிர்ந்த விசுவாசிகளுக்காக அவர்கள் ஜெபிக்கும் போது ஜெபிப்பார்கள், மூத்த விசுவாசிகள் என்று. ஒருவேளை மூத்த விசுவாசிகள் முதிர்ந்த விசுவாசிகள் அல்ல, அல்லது முதிர்ச்சி அடைந்த விசுவாசிகள் அல்ல. வயதின் அடிப்படையிலே அவர்கள் மூத்த விசுவாசிகள். நிறைய நம்முடைய திருச்சபையிலே பல வருடங்களாக திருச்சபையின் உறுப்பினர்களாக இருக்கிறவர்கள் மூத்த விசுவாசிகளாக மாறினார்கள். ஆனால் நான் மூத்த விசுவாசிகளை பற்றி இன்று பேசாமல் முதிர்ச்சி உள்ள கிறிஸ்தவருடைய பண்புகளை உங்கள் மத்தியிலே பேசலாம் என்று நான் யோசிக்கிறேன். இதற்கு ஆதாரமாக நான் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை நான் எடுத்திருக்கிறேன். இந்த புத்தகத்தை நாம் படிப்பதினாலே உங்களுடைய காலந்த ஞாயிறுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். மிக சுருக்கமாக ஒரு சில முகவுரைகளை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். முதலாவதாக இந்த புத்தகத்தை எழுதினவர் லூக்கா என்கிற மருத்துவர். இது நாம் அனைவரும் அறிந்தது. லூக்காவுடைய 2.0 தான் இந்த அப்போஸ்தலர் நடபடிகள். முதலாம் புத்தகத்தை இயேசுவினுடைய வாழ்க்கை வரலாறையும், இரண்டாம் புத்தகமாகிய இந்த புத்தகத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் திருச்சபையுடைய வரலாற்றையும் லூக்கா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த புத்தகத்தை எழுதினது யாருக்கு எழுதினார் என்று பார்த்தால் தெயோப்பிலேவே என்று தன்னுடைய நண்பருக்கு அவர் எழுதுகிறார். லூக்கா சுவிசேஷத்திற்கு கனம் பொருந்திய தெயோப்பிலேவே என்று எழுதுகிறார். அப்படி என்றால் அவர் ஒரு நல்ல பதவி வகித்தவர். பழைய காலத்தின் முறையின்படி ஒரு புத்தகத்தை எழுதும்போது அந்த புத்தகத்தை வேற யாருக்காவது அதை டெடிகேட் செய்ய வேண்டும். அதன் அடிப்படையிலே இந்த புத்தகம் தெயோப்பிலேவே என்ற நபருக்கு எழுதப்பட்டிருக்கிறது. தெயோப்பிலேவே என்றால் தியோஸ் என்றால் கடவுள், பிலேயோ என்றால் அன்பு, கடவுளால் அன்பு கூறப்பட்டவர். சபையிலே ஒருவேளை இந்த பெயர் உள்ளவர்கள் யாரும் இல்லை, ஏதாவது ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் இந்த பெயரை நாம் வைக்கலாம். இது எதற்காக எழுதினார் என்று நாம் பார்க்கிறோம். லூக்கா முதலாம் அதிகாரம் அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்திலே இந்த புத்தகத்துடைய முக்கியமான நோக்கம் இயேசு பரமேறின பின்பு திருச்சபை எப்படி வளர்ந்தது என்பதை பற்றி விளக்குவதற்காக இந்த புத்தகத்தை லூக்கா அவர்கள் எழுதினார். நம்மளே நாம் லூக்கா 24ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் முதல் 50ஆம் வசனம் வரை நாம் வாசிப்போம். லூக்கா 24 47 முதல் 50 வரை. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அன்பானவர்களே, லூக்கா 24ஆம் அதிகாரம் 47 முதல் 50 வரை லூக்காவின் சுவிசேஷத்துடைய கடைசி அதிகாரம். அந்த சுவிசேஷத்தின் கடைசி அதிகாரத்தில் வாசிக்க வேதவசத்தின் அடிப்படையிலே 4 காரியங்களை நாம் அங்கே பார்க்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு தன்னுடைய சீடர்களுக்கு போதித்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்தில் இயேசு பல காரியங்களினாலே தன்னுடைய சீடர்களுக்கு போதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவது காரியம், இயேசு அவர்களை எருசலேமிலே பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை காத்திருங்கள் என்று சொன்னார். லூக்காவிலே அதே நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே உன்னதத்திலிருந்து ஒரு பலன் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேமிலே தங்கியிருங்கள் என்று சொன்னார் என்று நாம் பார்க்கிறோம். லூக்கால 3வது காரியம் நாம் பார்ப்பது, அவர்களை ஆசீர்வதித்து அவர் பரமேறினார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் அடிப்படையிலே அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கையில் அவர் பரமேறினார். 4வதாக இயேசு பரமேறின பிறகு அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள்.
அப்போஸ்தலர்கள் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் அடிப்படையிலே அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். எனவே லூக்காவுடைய முடிவு அப்போஸ்தலர் நடபடிகளுடைய தொடர்ச்சியாக நாம் பார்க்கிறோம். எனவே நாம் அந்த அடிப்படையிலே இந்த புத்தகத்தை நாம் கொஞ்சம் சிந்திக்க போகிறோம். இயேசு பரமேறின பிறகு சீடர்களோடு முழுமையாக இருக்கவில்லை. அதை தான் நாம் 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு அவர் தரிசனமாகி, அப்படி என்றால் அவர் தரிசனமானார் ஆகும்போது அவர் சீடர்களோடு பேசினார், பழகினார், சாப்பிட்டார். அதற்கு பிறகு அவர் மனுஷீகமாக அவர்களோடு அதிக நாட்கள் இல்லை என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து, he was there with them on and off. He was appearing to them on and off. புதிய ஏற்பாட்டின் அடிப்படையிலே பல இடங்களிலே இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு காட்சியளித்தார். சீடர்களுக்கு அவர் வீட்டிலே காட்சியளித்தார். தோமாவுக்கு தனியாக, தோமா சீடர்களோடு இருக்கும்போது காட்சியளித்தார். எம்மாவுக்கு போகிற வழியிலே காட்சியளித்தார். மத்தேயுவிலே நாம் பார்க்கிறோம், அவர் குறித்திருந்த மலை கலிலேயா மலையிலே வரும்போது அவர்களுக்கு காட்சியளித்தார். திபேரியா கடற்கரை, கலிலேயாவில் உள்ள திபேரியா கடற்கரையிலே அவர்கள் காட்சியளித்தார். சோ அவர்கள் இயேசு உயிர்த்தெழுந்த எருசலேமிலே என்றால் அவர் கலிலேயாவில் அதிகமாக அவர்களுக்கு காட்சியளித்தார் என்று பார்க்கிறோம். கடைசியாக 4ஆம் வசனத்தின் அடிப்படையிலே அவர்கள் அன்றியும் என்று சொல்லும்போது அந்த நாளிலே அவர்கள் எருசலேமிலே இருக்கும்போது தன்னுடைய போதனையை போதித்து அவர் பரமேறினார் என்று நாம் பார்க்கிறோம். அன்பார்களே, தன்னுடைய தேவனிடத்திற்கு அவர் போவதற்கு முன்பதாக 2 கட்டளைகளை அவர் கொடுக்கிறார். ஒன்று, எருசலேமை விட்டு அவர்கள் போகக்கூடாது. 2, பிதாவின் வாக்குத்தத்தம், அதாவது பரிசுத்த ஆவி பெறும் வரை அவர் எருசலேமிலே அவர்கள் காத்திருக்க வேண்டும். எனவே இந்த பின்னணியின் அடிப்படையிலே இந்த நாளிலே நாம் 3 முக்கியமான பண்புகளை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பொதுவாக ஒரு மனிதன் முதிர்ச்சி அடைந்தது என்பது அந்த மனிதனுக்குரிய வயது, அந்த வயதிற்கேற்ற செயல்களை அந்த மனிதன் செய்யும் போதுதான் அவனை நாம் முதிர்ச்சி அடைந்தவன் என்று சொல்கிறோம். ஒருவேளை ஒரு குழந்தையிடம் நாம் உணவை கொடுக்கும் போது அந்த குழந்தை உணவை பல இடங்களிலே சிதறவிட்டு கீழே சிதறின உணவை சாப்பிடும். அது குழந்தையினுடைய முதிர்ச்சி. ஆனால் அதை ஒரு பெரியவர் அதே வேலையை செய்யும் போது, இல்லை ஒரு போதகராகிய நான் பல இடங்களிலே உணவை சிதறவிட்டு கீழே பொறுக்கி நான் சாப்பிடும்போது அடுத்த முறை போதகர் என்றும் பார்க்காமல் உணவு கொடுக்க மாட்டேன். என்னால் என்னுடைய வயதுக்கேற்ற ஒரு முதிர்ச்சி உண்டு. டாய்லெட் ட்ரைனிங் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சிறு பிள்ளைகள் சிறு வயதிலே அந்த பிள்ளைகளை கழிவறைக்கு கொண்டு செல்வார்கள். அந்த பிள்ளைகளுக்கான ட்ரைனிங் அவர்கள் செய்வார்கள். அந்த குழந்தை பெரியவனாகும் போது அந்த டாய்லெட் என்பது அந்த குழந்தையே தானாக போக வேண்டும். ஆனால் தொடர்ச்சியாக அந்த குழந்தை சிறு பிள்ளையை போல பிஹேவ் பண்ணி கொண்டிருந்தால் அந்த குழந்தை முதிர்ச்சி அடையவில்லை என்று சொல்வார்கள். அன்பானவர்களே, வயதின் அடிப்படையிலே நாம் முதிர்ச்சி சொல்லவில்லை. வயதுக்கேற்ற மாற்றங்களை காட்டுவதை தான் நாம் முதிர்ச்சி என்று சொல்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் ஏற்றுக்கொண்ட ஆண்டவருக்குள் வளர்கிறோம் என்பதை பல நிலைகளிலே நாம் மாற்றங்களை காண்பிக்க வேண்டும். அதுதான் முதிர்ச்சி. எனவே பல விளக்கங்கள் முதிர்ச்சி, கிறிஸ்தவ முதிர்ச்சிக்கு இருந்தாலும் நாம் விளங்கிக் கொள்வதற்காக ஒரு சிறிய விளக்கத்தை நான் கொடுத்து விட்டு நான் என் செய்திக்கு நேராக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். கிறிஸ்தவ முதிர்ச்சி என்றால் எனக்குள் இருக்கிற கிறிஸ்து என் மூலமாக பிறருக்கு வெளிப்படுகிறது. The Christ who is present in me is seen through me to others. எனக்குள் இருக்கிற கிறிஸ்து என் மூலமாக பிறருக்கு வெளிப்படுகிறார். எனவே அதன் அடிப்படையில் இந்த நாளிலே ஒரு 3 பண்புகளை நாம் பார்ப்போம். தொடர்ச்சியாக நாம் கிறிஸ்தவ முதிர்ச்சியின் பண்புகளை நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதல் பண்பு, ஒரு கிறிஸ்தவ முதிர்ச்சியினுடைய முதல் பண்பு என்னவென்றால், கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது பிறருடைய பின்னானவைகளை பார்ப்பது அல்ல. கிறிஸ்டியன் மெச்சூரிட்டி இஸ் நாட் லுக்கிங் அட் தி அதர்ஸ் பாஸ்ட் பட் rather focusing on themselves. இதை விளக்குவதற்காக நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 1ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டிலே ஏறினார்கள். நமக்கு நல்லா கவனிக்கணும். அவர்கள் எவர்கள், அதற்கான பெயர்களை நாம் அங்கே பார்க்கிறோம். வாசிங்க. பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பர்த்தலேமேயு, மத்தேயு, யாக்கோபு, செலோத்தே எனப்பட்ட சீமோன், யூதாவும் தங்கியிருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் மேல் வீட்டில்
மேகத்திலே ஏறினார்கள், அவர்கள் அங்கே தங்கியிருந்தார்கள். எவர்கள்? இவர்கள் யார்? இயேசு பரலோகத்திற்கு போவது வரை 40 நாட்கள் அவர்கள் இயேசுவோடு சம்பாஷித்துக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் அடிக்கடி அவர்களுக்கு வெளிப்பட்டார். ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இவர்கள் எல்லோரும் குறை உள்ளவர்கள், நிறைவானவர்கள் அல்ல. பேதுரு யார்? இயேசு போன பிறகு பேதுரு பற்றி நம்ம என்ன பேச முடியும்? ஆமா, பேதுரு ஒன்னும் நல்ல யோக்கியன் அல்லங்க. பேதுரு இயேசுவை 3 முறை மறுதலித்தவர். அதை எல்லோரும் அறிந்தவர்கள். வாசிக்க அத்தனை பேர்களும் பேதுரு இயேசுவை 3 முறை மறுதலித்தவன் என்று தெரியும். பேதுரு மட்டும்தான் யோக்கியமா? தோமா யார்? ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்று அந்த 11 பேர் சொல்லியும், மகதலேனா மரியாள் சொல்லியும், பல தோமாவிடம் சொல்லியும், நான் அவரை கண்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்று சொன்னவர். தோமா மட்டும்தான் குறை உள்ளவரா? இயேசுவை கெத்செமனே தோட்டத்தில் பிடிக்கும் போது அவருடைய சீடர்கள் எல்லோரும் அவரை நிர்கதியாக விட்டுவிட்டு போனவர்கள். பேதுரு, வாருங்கள் நாம் மீன் பிடிக்க போவோம் என்று சொல்லும் போது எல்லோரும் பேதுருவுடைய பேச்சை கேட்டு அவன் பின்னாக மீன் பிடிக்க சென்றவர்கள். 2 பேர் இயேசுவே வானான்னு சொல்லி எம்மாவுக்கு ஓடி போனவங்க. குறை உள்ளவர்கள் சீஷர்கள். ஆனால் பைபிள் சொல்லுது, இயேசு அவர்களிடமிருந்து போன பிறகு அவர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் தங்கியிருந்தார்கள். They were remaining in one house. கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது பிறருடைய பின்னணிகளை பார்ப்பதல்ல. இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு தெரியும், அந்த கதையை நம்ம வாசிக்கிறோம். பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் செய்ய அல்லது ஒரு முக்கியமான தீர்மானத்தை எடுப்பதற்காக அவர்களை வழிநடத்துகிறார். யாரும் பேதுருடைய பின் வாழ்க்கையை பார்க்கவில்லை. கிறிஸ்டியன் மெச்சூரிட்டி இஸ் நாட் லுக்கிங் இன்டு அதர்ஸ் பாஸ்ட். ஒரு முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவன் தன் வாழ்க்கையை பார்ப்பானே தவிர அவன் பிறருடைய வாழ்க்கையை பார்க்க மாட்டான். நீங்க பிறர் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையை பார்க்க மறந்து விடுவீர்கள். அன்பானவர்களே, பாஸ்ட் இஸ் ஆல்வேஸ் திங்கிங். ஒருவருடைய பின்னாளிகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அது எப்பவுமே நாற்றடைக்கும். அதாவது ஆண்டவர் சொல்ற பாவங்களை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் ஆண்டவர் தூக்கி போட்டார். கடலின் ஆழத்திலே போட்டாங்க. God himself does not think about your past. கடவுளே நம்முடைய பின்னான வாழ்க்கையை பார்க்கவில்லை என்றால் ஒரு கிறிஸ்தவர், முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவர், பிறருடைய குற்றங்களை பார்ப்பதை விட தன்னுடைய குற்றங்களை பார்க்க வேண்டும். You need to look into your own life. பின்னானவைகளை பார்ப்பது அல்ல. இங்க இருக்கிற எந்த சீஷனும் பேதுருடைய பின்னான வாழ்க்கையை பார்க்கல, தோமாவுடைய பின்னான வாழ்க்கையை பார்க்கல. அவங்க எல்லோரும் ஒரே இடத்தில் தங்கியிருந்தார்கள். அதான் சொன்னாங்க, பிறன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை தூசியை நீ பார்க்கணும், உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை முதல்ல. நம்ம நிறைய நேரத்துல பிறரை குறை சொல்லியே என் வாழ்க்கையை நான் சரி செய்ய தவறிவிடுகிறேன். உண்மை முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவன் பிறரை அல்ல, தன் வாழ்க்கையை பார்ப்பான். நம்மளாலே இப்படி நான் சொல்லும் போது நிறைய பிள்ளைகளுக்கு கேள்வி, அப்பையா என்னுடைய பெற்றோர் என்ன எப்ப பார்த்தாலும் குறை சொல்லுகிறாங்க. தட் இஸ் their duty. வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தில் ஒரு பத்திரிகை எழுத வேண்டும் என்றால் பத்திரிகை எழுதுகிற நபருக்கு ப்ரூஃப் ரீடர்னு ஒன்று இருப்பார்கள். ப்ரூஃப் ரீடருடைய வேலை என்ன? அவர்கள் சரியாக எழுதியிருக்கிறார்களா, இலக்கண பிழை இருக்கிறதா என்பதை அவர்கள் என்ன பண்ணாங்க, பார்க்கணும். பிறர் எழுதுகிற நான் குறை பார்க்க மாட்டேன் என்று சொன்னால் அது தவறு. அதனுடைய வேலை. தட் இஸ் their responsibility. ஏன் அது இன்னும் கூட மெருகேற்றி வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்ய வேண்டிய வேலை. அதுக்கு பேர் திருத்துவது. உங்களை திருத்துவதற்காக ஒரு போதகரிடம் நான் ஒருவரை பார்த்து, ஐயா நீங்க இதுல கொஞ்சம் சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது அவருடைய வாழ்க்கையை நான் பார்த்து கிண்டல் பண்ணவில்லைங்க. அவர் இன்னும் கூட மெருகேற வேண்டும், இன்னும் கூட கொஞ்சம் முதிர்ச்சி அடைய வேண்டும். பட் நம்ம என்ன பண்றோம், இவருக்குலாம் என்ன யோகி இருக்குது, இவர் இதை பேசினுக்கிறாரு. தட் இஸ் ராங். இவரை பத்தி எனக்கு தெரியாதா, இவரே மோசமானவரு, அதை பற்றி பேசுவது நம்முடைய வேலை அல்ல. பின்னானவைகளை பார்ப்பது
கிறிஸ்தவ முதிர்ச்சி அல்ல. லுக் இன்டு யுவர் ஓன் லைஃப். எந்தெந்த இடங்களில் நாம் சரி செய்ய வேண்டும் என்பதை பாருங்கள். அன்பானவர்களே, கிறிஸ்தவ முதிர்ச்சியுடைய முதல் பண்பு நாட் லுக்கிங் இன்டு தி அதர்ஸ் பாஸ்ட். இரண்டாவதாக இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம், கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது பிரிவினை எண்ணங்களோடு இருப்பது அல்ல. Christian maturity is not having opposing thoughts. பிரிவினை எண்ணங்களோடு இருப்பதல்ல. இன்னொரு பக்கம் வாசிப்பீங்க, லூக்கா 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் முதல் 17ஆம் வசனம் வரைக்கும். அப்போஸ்தலர் நாம் வாசிக்கின்ற வசனம் அப்போஸ்தலர் படிகள் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் ஒன்றுக்கு ஒன்று வைத்துக் கொள்வோம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை. அவர்கள் யாரெனில் பேதுரு என்று தாம் பெயரிட்ட சீமோன், அவன் சகோதரனாகிய அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்த்தலேமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயு குமாரனாகிய யாக்கோபு, செலோத்தே எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் சகோதரனாகிய யூதா, துரோகியான யூதாஸ். இதுதான் அந்த லிஸ்டுங்க. இயேசு சீடர்களை தேர்ந்தெடுத்த போது லூக்காவில் கொடுக்கப்பட்ட லிஸ்ட் பிரகாரமாக இந்த ஆர்டர்ல தான் லூக்காவில் எழுதியிருக்கிறார். வாசிக்க போங்க. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை இன்னொரு முறை நாம் வாசிக்க கேட்கலாம். அவனோ தன் வீட்டிலே ஒரு தேவதூதன் நிற்கிறதை 1:13 அப்போஸ்தலர் 1:13. அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுரு. சோ முதல் இடம் அப்போ லூக்காவிலும் பேதுரு, அப்போஸ்தலர்கள் முதல் இடம் பேதுரு. ஓகே. யாக்கோபும் யோவானும். ரைட். இரண்டாவது இடம் லூக்கா பிரகாரமாக அந்திரேயா. ஆனா இங்க இரண்டாவது இடம் யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது இடத்தில் இருந்த யாக்கோபு, மூன்றாவது இருந்த யாக்கோபு இப்ப இரண்டாவது இடத்துல வந்துட்டார். ஓகே. யோவான் 4ஆம் இடத்துல இருந்த யோவான், லூக்காவில 4ஆம் இடத்துல இருந்த யோவான் இப்ப 3ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. 2ஆம் இடத்துல இருந்த அந்திரேயு இப்பொழுது 4ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. ஆர்டர் உங்களுக்கு புரிவதற்காக நான் சொல்றேன். பிலிப்புக்கு அதே ஆர்டர் தான். பிலிப்பு 5ஆம் இடம், இங்கேயும் 5ஆம் இடம். தொடர்ந்து வாசிக்குமா? பிலிப்பும் தோமாவும். ஓகே. பர்த்தலேமேயு 6ஆம் இடத்துல இருந்தார் லூக்கால. ஆனா தோமா 8ஆவது இடத்தில் இருந்த தோமா இப்போது அப்போஸ்தலர் நடபடிகள்ல 6ஆவது இடத்திற்கு வந்து விட்டார். வாசிக்குமா? மத்தேயும் அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபு. ரைட். பர்த்தலேமேயு 6ஆவது இடத்துல இருந்தாரு, அவர் 7ஆவது இடத்துக்கு வந்துட்டார். 7ஆவது இடத்துல இருந்த மத்தேயு இப்போது 8ஆவது இடத்துக்கு வந்துட்டார். போதும். அப்படி நீங்க பாத்தீங்கன்னா லூக்கா இந்த ஆர்டரை மாத்துறாரு. ஏன் மாத்தினாரு நமக்கு தெரியாது. But they never thought about that in their life. என் ஆர்டரை நீங்க மாத்தினீங்க லூக்கா ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அது எழுதுது ரொம்ப வருடங்கள் கழிப்பு தாங்க. சரி, அது ஒரு தாட். இன்னொரு தாட் நம்ம யோசிப்பாங்க. இங்க யாக்கோபும் யோவானும் இயேசுவிடமே வந்து கேட்டாங்க, எங்களுக்கு ஒரு பக்கத்தில் வலது புறத்தில் ஒருவரும் இடது புறத்தில் ஒருவரும் இருக்க வேண்டும் என்று தன் தாயை கூட்டி வந்து கேட்ட செபதேவின் குமாரர்கள். பேதுரு எழுந்து நிற்கும் பொழுது பேதுரு பேசுவதை அவர்கள் தடை செய்யவில்லை. They never stopped when Peter stood up and spoke. சரி, அவங்க மட்டும் தான் இருந்தாங்க. பைபிள் இன்னும் நிறைய பேர் எழுதிருக்கோம். 14ஆம் வசனத்தை வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் 12 சீஷர்கள், இயேசுவின் 11 சீடர்கள், இயேசுவின் சீடர்கள். அதை விட ஒரு படி மேல இயேசுவின் தாயாகிய மரியாள், ரத்த சம்பந்தமான உறவு அங்க இருக்கிறாங்க. அப்புறம் இயேசுவினுடைய சகோதரர்கள் அங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், பேதுரு, யாக்கோபு, யோவான் சீடர்கள், இயேசுவின் சகோதரர்கள் அங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். 120 பேருக்கு மேலே அங்க இருந்தார்கள். அவர்கள் ஒருவருக்குள்ளும் பிரிவினை எண்ணங்கள் இல்லை. Christian maturity means not having opposing thoughts. பிரிவினை எண்ணங்களோடு இருப்பது கிறிஸ்தவ பண்பு அல்ல. அன்பானவர்களே, நான் இப்படி சொல்லும் போது நிறைய நேரத்தில் நமக்கு கேள்வி வருங்க. நம்ம
நம்முடைய பர்சனாலிட்டியே ரொம்ப டிஃப்ரெண்ட். என்னுடைய பர்சனாலிட்டி வேற, என்னுடைய மனைவியினுடைய பர்சனாலிட்டி வேற. நான் சோஷியல் ஒர்க் பேக்ரவுண்ட், அவங்க அக்கௌண்ட்ஸ் பேக்ரவுண்ட். அப்படி நீங்க கணக்கு போட்டீங்கன்னா நம்ம சர்ச்ல நிறைய பேருடைய எண்ணங்கள் வேறே வேறே. ஆண்டவர் நம்முடைய எண்ணங்களை ஒரு பொழுதும் அப்படி சொல்லலைங்க, ரைட்? ஏன்னா நம்முடைய பர்சனாலிட்டி நமக்கென்று ஆண்டவர் கொடுத்த ஒரு பர்சனாலிட்டி, அதை நீங்க மாற்ற முடியாது. அதை நான் பேச விரும்பவில்லை, ஆனால் பிரிவினை எண்ணங்களோடுவே கிறிஸ்தவன் என்பவர் இணைப்பு பாலமாக இருக்க வேண்டுமே தவிர பிரிக்கிற பாலமாக இருக்க முடியும். You should be always a feviquick. You should be always a feviquick. நெருப்பை மூட்டுகிறவன் அல்ல, நெருப்பு அனலை குறைக்கிறவன் தான் கிறிஸ்தவன். பெண்கள் இருந்தாங்க, சீடர்கள் இருந்தாங்க, இயேசுவின் நெருங்கின உறவினர்கள் இருந்தாங்க. ஆனா எல்லோரும் ஒருமனப்பட்டு இருந்தாங்க. தெரியுதா? பேதுரு எழுதி இருக்கும் போது ஒருத்தரும் நீ ஏன் எழுந்து நின்று பேசுறது கேட்கல. தட் இஸ் வாட் வி கால் இட் as Christian maturity. அன்பானவர்களே, ஸ்டீவ் ஜாப்ஸ் தெரியும், ஆப்பிள், அவர் சொன்னாருங்க, if you want to satisfy everyone you should sell ice cream. நீ எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னா நீ வெறும் ஐஸ்கிரீம் தான் இருக்க முடியும். ஏன்னா மனித இயல்பு நாம் எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியாது, அது எனக்கு தெரியும். திருச்சபையில் நாம் எல்லோரும் திருப்திப்படுத்த முடியாது, அது தெரியும். ஆனால் பிரிவினை எண்ணங்களோடு என்னால் இருக்க முடியும். என்னால் திருச்சபை விசுவாசோட உறவுகள் பிரியக்கூடாது, அந்த எண்ணம் நமக்கு. ஃபர்ஸ்ட் அப்படின்னா நமக்குள்ள எந்த விதமான கசப்புகளும் வராதா? தாராளமா. வெறுப்புகள் வராதா? தாராளமா. கோபங்கள் வராதா? தாராளமா. கணவன் மனைவிக்குள்ள இருக்குங்கல்ல, கசப்புகள் வராதா? வெறுப்புகள் வராதா? கோபங்கள் வராதா? வரும். ஒவ்வொரு கசப்புகளுக்கும் ஒவ்வொரு வெறுப்புகளுக்கும் கணவன் மனைவி பிரிஞ்சதை முடிவு பண்ணுவாங்க. அப்படிதான் பேசுவாங்க சண்டைலாம் வரும்போது. அப்படி பேசும்போது அவள் பிரிஞ்சிடறாங்க. மேக்சிமம் 1 day, 2 days, 3 days the matter gets solved. கசப்பான எண்ணங்களோடே வாழ்பவன் கிறிஸ்தவன் அல்லங்க. You cannot live like that. பிரிவினை எண்ணங்களோடு வாழ்பவன் கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது பிரிவினை எண்ணங்களோடு இல்லாமல் இருப்பது. நம்மளால அந்த வசனம் ரொம்ப ஸ்ட்ரைக் ஆச்சுங்க. அவருடைய சகோதரரோடு கூட ஒருமனப்பட்டு, ஒன்னஸ். என்ன ஒன்னஸ்? எல்லாரும் ஒரு மனமாய் இருந்தார்கள். எப்ப தொடர்ந்து வாசித்தீங்கன்னா, ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். ஒருவேளை நீங்கள் அதிகமாக ஜெபிக்கிறீர்கள் என்றால் நீங்க எல்லாம் எப்படி பார்த்தீங்களா? ஒன்னா இருக்கணும். ஒன்னஸ் இன் யுவர் தாட், ஒன்னஸ் இன் யுவர் மைண்ட். ஜெபிக்கிற ஆனா எனக்கு ஒரு மனம் இல்லைன்னா அப்ப நம்ம பிரேயரை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது பிரிவினை எண்ணங்களோடு இருப்பது அல்ல. பேதுரு எழுதிருக்கும் போது யோவான் போய் பேதுருட்ட சொல்ல, பேதுரு நீ பேசாத. இயேசு கல்வாரியில தொங்கும் பொழுது அவங்க அம்மாவை ஏங்கிட்ட ஒப்படைச்சான். யோவான் சொல்லுங்க, துடுக்கா பேசுற தோமா போய் பேதுரு கிட்ட சொல்லல, நான் தான் மறந்தடிச்சேன், நீ நான் யோகியம்மா? என்ன தோமா அப்படிப்பட்டால்? நான் மறந்தடிச்சேன், நீ நான் யோகியம்மா? நீ குத்தா மீன் பிடிக்க போயிட்ட சொல்லுங்க. They never had any opposing thoughts. ஃபர்ஸ்ட் அப்ப சர்ச்ல தப்பு நடந்தா நம்ம சொல்லக்கூடாது. சொல்லலாம், அவள் கிடையாதுங்க. பேதுரு அதை செஞ்சா, பவுல் அதை செஞ்சா. பர்னபாவுக்கும் பவுலுக்கும் அவ்வளவு பெரிய சண்டை, குடிமிப்பிடி சண்டை விட மோசமான சண்டை. மார்க்க கூட்டு போக முடியாது. பவுலுடைய வாதம் சபை பிரியலங்க. பிற்காலத்துல பவுல் பர்னபாவை வாழ்த்தி எழுதுகிறார், மார்க்கை வாழ்த்தி எழுதுகிறார். He understood. பிரிவினை எண்ணங்களோடு இருப்பவன் கிறிஸ்தவ முதிர்ச்சி பெறாதவன். ஈஸி டு ஹர்ட் பீப்புள். ஈஸியா ஒருவரை நாம் காயப்படுத்திடலாம்.
ஈஸி டு லூஸ் டெம்பர். நம்முடைய கோபத்தை ஈஸியா வர வச்சிருக்காங்க. வெரி ஹார்ட் டு பைட் பீப்புள். கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது பிரிவினை எண்ணங்களோடு இருப்பவர் முதிர்ச்சி அடையாத விசுவாசி. ஒரு சபைக்காக ஒரு போதகனாக நான் ஜெபிக்கிற ஜெபம், என்னால் திருச்சபையில் பிரிவினைகள் வரக்கூடாது. You should not be someone who will break the church relationship. வரக்கூடாது. என்ன மாதிரியே நீங்க எல்லாரும் எதிர்பார்க்க முடியாது. என் பர்சனாலிட்டி வேற, மற்றவருடைய பர்சனாலிட்டி வேற. அதை ஏற்றுக்கொண்டு நாம் வாழ வேண்டும். அதுதான் தொடர்ந்து இந்த முதிர்ச்சியை பற்றி பார்க்கணும்னா நம்ம நிறைய பார்க்க போறோம். ஏற்றுக்கொண்டு வாழ்பவன் பிரிவினை எண்ணங்களோடு அவர்கள் வாழவில்லை. They never live like that. நீங்க தொடர்ந்து வாசித்து பாருங்க. யாருக்குள்ளுமே இவன் பெரியவனா அவன் பெரியவனா என்ற பஞ்சாயத்து வரவில்லை. முதிர்ச்சியோடு வாழ்ந்தவர்கள். அதான் பைபிள் சொல்லுங்க, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதவர்கள். And சூரியன் அஸ்தமிக்கு முன்பே ஒரு கோபம் தனியக்கூடாது. கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது பிரிவினை எண்ணங்களோடு இருப்பதல்ல. சொல்ல முதல் சொன்ன கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது பிறருடைய பின்னானவைகளை பார்ப்பதல்ல. கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது பிரிவினை எண்ணங்களோடு வாழ்வதல்ல. எங்கே ஒரு மனம் இருக்கோ அங்கே ஜபம் அதிகமா இருக்கும். ஜபம் அதிகமா இருந்து ஒரு மனம் இல்லைன்னா ஜபத்துலதான் பிரச்சனை. மூணாவது சரிங்களா, இந்த பகுதி 1ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது நான் விரும்புகிறபடி தீர்மானிப்பது அல்ல. கிறிஸ்டியன் மெச்சூரிட்டி இஸ் நாட் டிசைடிங் ஆன் மை ஓன். நேரத்தில் தீர்மானம் பண்ணும்போது நிறைய முறைகளை நம்ம பின்பற்றுவாங்க. ஒரு முறை ரொம்ப ரெகுலரா எல்லாரும் ஃபாலோ பண்றது வந்து சீட்டு குழிவு போட்டு இருக்கிறது. இது பழைய ஏற்பாட்டிலே செஞ்சிருக்காங்க. யோனாக்கு சீட்டு போட்டாங்க, யோசுவா சீட்டு போட்டாங்க. சீட்டு போட்டு தான் அந்த தேசங்கள் என்ன பண்ணாங்க, பகிர்ந்து கொடுத்தாங்க. ஊரின் தும்பி பழைய ஏற்பாட்டில் ஒருவேளை சீட்டு முறையாக தான் இருந்திருக்கும் என்று சொல்கிறார்கள். சீட்டு முறை போட்டு தீர்மானிப்பது என்பது ஈஸி. 2 டிசைட் பண்ணுவோம், 2 டிசிஷன் எடுக்கணும். அந்த ஒரு டிசிஷன்ல எது நம்ம எடுக்கிறோமோ அந்த டிசிஷன் தான். அது பழைய படங்கள்லாம் காட்டுவாங்க. 2 டிசிஷனை போய் சாமி முன்னாடி வைப்பாங்க, ஒரு டிசிஷன் மட்டும் கீழே விடும். அந்த டிசிஷன் எடுத்து இதுதான் கடவுள் நமக்கு கொடுக்குறாருன்னு நான் போயிடுவாங்க. அது ஒரு வகையான தீர்மானம். இன்னொரு வழி என்னன்னா, நிறைய பேரை கேட்பாங்க, ஆலோசனைகளை கேட்பாங்க, பெரியவங்களை கேட்பாங்க, வயது முதிர்ந்தவங்களை கேட்பாங்க, அதே ஃபீல்ட் இருக்கிறவங்களை கேட்பாங்க. அதுக்கப்புறம் அதை வைத்து கொஞ்சம் டிசைட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் எப்பவுமே இந்த மாதிரி ஜாதகம், ஜோசியம் அவர்களை கேட்டு டிசைட் பண்ணுவாங்க. ரொம்ப நகைச்சுவையா இப்ப சொன்னாங்க, 2020ஆம் ஆண்டு மிகவும் சுபிட்சமான ஆண்டாக இருக்கும்னு நிறைய ஜோசியர்கள்லாம் சொன்னாங்க. கழுவி ஊத்துறாங்க இப்போ வாட்ஸ்அப்ல அவங்க. ஏன்னா அவங்க சொல்ல எல்லாமே இப்போ பொய்யா போச்சு. என்ன பொய்யா போச்சு? சுபிக்ஷமா இருக்க வேண்டிய 2020 3வது மாசத்துல 5வது மாசம் வரைக்கும் இழுத்து கிடக்குது. இது எத்தனை மாசம் இழுத்து இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. நிறைய பேருக்கு சுபிட்சமாக இல்லை, மோசமான ஆண்டா இருக்கு. வருமானம் இழந்து, வேலை இழந்து எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. அப்படி ஒரு சில பேர் தீர்மானம் பண்ணுவாங்க. இன்னும் கூட சில பேர் ஜோசியத்தை நம்பினுகிற கோஷ்டிகள் இருக்கிறாங்க. ஜாதகத்தை நம்பினுகிற ஜோசி கிரகங்கள் தான் நமக்கு முடிவு பண்ணுது, அதை நம்புறவங்க இருக்கிறாங்க. அப்படி ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, தீர்மானம் பண்ணுவாங்க. ஆனா இங்க பண்ற தீர்மானத்துக்கு நல்லா யோசிக்கிறாங்க. ஒரு சீடன் இல்லை, 12 பேர் நமக்கு தேவை. சோ இந்த 12 பேர்ல ஒருவனை அவர் தேர்ந்தெடுக்க வேண்டும். பேதுரு ஒரு குவாலிஃபிகேஷன் கொடுக்கிறார். அந்த குவாலிஃபிகேஷன் முதல் குவாலிஃபிகேஷன் அவன் நம்முடைய ஊழியத்தை அவன் பார்த்திருக்க வேண்டும். ஆதி முதல் அவன் நம்முடையவனாக இருந்திருக்க வேண்டும். இரண்டாவது குவாலிஃபிகேஷன், இயேசு உயிர்த்தெழுந்ததற்கு அவன் சாட்சியாக இருக்க வேண்டும் சொல்லிட்டார். சொல்லிட்டு பேதுரு 2 பேருடைய பேரை கொடுக்கிறார். இந்த 2 பேருமே the best choice they have made. ஒருத்தன் சொத்த, ஒருத்தன் கொஞ்சம் ஸ்ட்ராங், அப்படி கிடையாது. நிறைய நேரத்தில் நம்ம தீர்மானம் பண்ணும்போது அப்படிதான் போடுவோம். ஒன்று நமக்கு ரொம்ப நெருக்கமானது தீர்மானம் பண்ணிட்டு சீட்டை நல்லா மடிச்சுக்கிச்சு தான் வச்சுக்கணும். ஏன்னா அதை நம்ம எடுக்கும் போது கடவுள் நமக்கு அதான் கொடுக்கணும். நம்ம சாய்ஸ் கடவுளை கொடுக்கணும். பட் பேதுருவும் அந்த மற்ற சிசுக்களும் பண்ணும்போது அவர்கள் கொடுத்த 2 பேருமே தி பெஸ்ட் சாய்ஸ்.
என்னும் மறுநாமுள்ள பர்சேபாவும், பர்சேபா எனப்பட்ட யோசேப்பும், மத்தியாவும், இவங்க 2 பேருமே பெஸ்ட் சாய்ஸ். They are not the better choice. Joseph is the better choice and Matthias is the best choice. 2 பேருமே பெஸ்ட் சாய்ஸ். அவங்க கொடுக்கும்போது 2 பேரையும் சிறந்த நபர்களாக டிசைட் பண்றாங்க. அவங்க டிசைட் பண்ணும்போது மட்டும் ஒண்ணு பண்ணாங்க, சீட்டு போட்டாங்க. அதை விட அவங்க பண்ணது ஜெபித்து ஆண்டவரே உம்முடைய சித்தம் மட்டும் நிறைவேறட்டும். சொல்லுங்க 24ஆம் வசனம் வாசிங்க. 24ஆம் வசனம். எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்திற்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டணத்திலும் பங்கு பெறுவதற்காக இவ்விரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணி. பேதுருடைய மைண்டில் மத்தியா இருந்திருக்கலாம், யோவானுடைய மைண்டில் யோசேப்பு இருந்திருக்கலாம், மற்ற சீஷருடைய மைண்ட்ல வேற இருந்திருக்கலாங்க. ஆனா ஆண்டவருடைய தீர்மானம் இதுதான் அப்படி என்று வரும்போது அதை அப்படி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அவன் அப்போஸ்தலரை சேர்த்துக் கொள்ளப்பட்டான். கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பதை நான் விரும்புகிறபடி தீர்மானிப்பது அல்ல, லிவிங் அக்கார்டிங் டு வாட் காட் டிசைட்ஸ், டிசைடிங் பேஸ்ட் ஆன் காட்ஸ் வில். நிறைய வாலிப பிள்ளைங்க தடுமாறுவீங்க. இது இந்த பெண்ணோ இல்லை இந்த பையனோ சாய்ஸ் போடுவீங்க. நம்மளே சீட்டு போட்டு பார்ப்போம். தெரில நீங்களாம் ஃப்ளேம்ஸ் போடுவீங்களான்னு தெரில. இதுவா அதுவா யோசிப்பீங்க. இதுவா அதுவா நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி இது கடவுளுடையதுவா அப்படின்னு யோசிக்கணும். வெதர் இட் இஸ் காட்ஸ் சாய்ஸ். கடவுள் தீர்மானிக்கிறபடி வாழ்வது தான் கிறிஸ்தவ முதிர்ச்சி அடைவு. கிறிஸ்டியன் மெச்சூரிட்டி இஸ் நாட் டிசைடிங் ஆன் யூ, நாட் பை மை இன்ட்ரெஸ்ட், but by the help of God and God's interest. நான் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாடம் தெரியுங்களா, என்னுடைய ஊழியர் பர்சனலாக சரி, ஆண்டவருடைய சித்தம் இதுதான் அப்படி என்றால் அது யார் தடை பண்ணாலும் நிச்சயமா நமக்கு கிடைக்கும். ஆண்டவருடைய சித்தம் இது இல்லை என்றால், இது ஆண்டவருடைய சித்தம் இல்லை என்றால் அது யார் உதவி செஞ்சாலும் நிச்சயமா கிடைக்கும். ஆப்போசிட் அவர்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், நம்ம சபை கட்டணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணது 2013ஆம் ஆண்டு. பல தடைகள், ஆண்டவருடைய சித்தம். 6 மாதத்தில் ஆண்டவரை கட்டி கொடுக்க உதவி செய்தார். சப்போஸ் அது ஆண்டவருடைய சித்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் அது பயக்க செய்யும். இதுதான் கீ. If God's will is there, no one can stop it. But even if you try and if it's not God's will, you won't get it. ஆண்டவருடைய சித்தம் தான் நமக்கு என்ன பண்ணாது, கிடைக்காது. அன்பானவர்களே, கிறிஸ்தவ முதிர்ச்சி நான் விரும்புகிறபடி அல்ல, தேவன் தீர்மானிக்கிறபடி வாழ்வார். 3 பண்புகளோடு நான் நிறைவு செய்கிறேங்க. தொடர்ந்து நாம் அடுத்த வாரத்தில் இன்னும் கொஞ்சம் சில பண்புகளை நாம் பார்க்கலாம். முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவர்களாக எனக்கு இருக்க வேண்டிய பண்புகள், not looking into others' past. கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது பிறருடைய பின்னாளர்களை பார்த்து குறை சொல்வது அல்லங்க. நான் பவுல் பேதுரு புறங்கூறுதலை, சகலவித புறங்கூறுதலை விட்டு விடுங்கள். அது நமக்கு தேவையில்லாத வேலை. என் வாழ்க்கையை சரி செய்யுங்கள். கிறிஸ்தவ முதிர்ச்சி பண்புகள் பிறருடைய பின்னாளர்களை பார்ப்பதல்ல. கிறிஸ்தவ முயற்சியுடைய பண்புகள் பிரிவினை எண்ணங்களோடு வாழ்வது. You cannot live with that. எப்படா வாய்ப்பு கிடைக்கும், எப்படா நம்ம பிரியலாம், அது இல்லைங்க. கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது நான் விரும்புகிறபடி வாழ்வதல்ல, தேவன் தீர்மானிக்கிறபடி வாழ்வது. அன்பானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசுவார். நாம் தொடர்ந்து அப்போஸ்தலர் படிகளை நாம் தியானிக்கலாம். ஆண்டவர் நமக்கு அநேக பண்புகளை கற்றுத்தருவது மாத்திரமல்ல, அந்த பண்புகளோடு வாழ்வதற்கும் கிறிஸ்தவ முதிர்ச்சி அடைவதற்கும் நமக்கு உதவி செய்வார். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நீர் கொடுத்த அருமையான நாளுக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். அப்பா,
அப்போஸ்தல நடபடிகளின் அடிப்படையிலே சுவாமி கிறிஸ்துவ முதிர்ச்சியின் பண்புகளை நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம். தேவரே, நாங்கள் சிந்திக்கிற இந்த சிந்தனை எங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக உதவி செய்யும். விசேஷமாக கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது பிறருடைய பின்னானவைகளை பார்க்கிறது சுவாமி. பின்னானவர்களை பார்த்து நாங்கள் சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்யாமல் மறந்து கொள்கிறோம். தயவாய் நிகழ்ச்சி கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது சுவாமி பிரிவினை எண்ணங்களோடு வாழ்வதாக சுவாமி. பல நேரங்களிலே எங்களுக்கு கஷ்டங்கள், மன கஷ்டங்கள், கசப்புகள், விரோதங்கள் வருமானவை அதை சரி செய்து நாங்கள் பயணிக்க இதை குறிப்பிடுகிறார். கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது நான் விரும்புகிறபடி அல்ல சுவாமி, தேவன் விரும்புகிறபடி வாழ்வது. எனவே உம்முடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கு, உம்முடைய தீர்மானத்தின்படி வாழ்வதற்கு உதவி செய்யும். கற்றுத்தந்த அந்த பாடங்களுக்காக நாம் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை இறுதிக்காக நாம் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோம். இந்த பாடல் பாடும்போது கர்த்தருக்கென்று நாம் காணிக்கிறோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம் சீயோன் மணவாளனுடன். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம் சீயோன் மணவாளனுடன். ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோம். ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோம். அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரை மகிழ்ந்திடுவோம். அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரை மகிழ்ந்திடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம் சீயோன் மணவாளனுடன். துயரப்பட்டவர் துதித்து பாடுவார் துதியினுடையுடனே. துயரப்பட்டவர் துதித்து பாடுவார் துதியினுடையுடனே. அங்கே உயரமாம் சீயோன் உன்னதரோடு களித்து கவி பாடுவோம். அங்கே உயரமாம் சீயோன் உன்னதரோடு களித்து கவி பாடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம் சீயோன் மணவாளனுடன்.
அரசை புதுப்பாட்டாய் பாடி புன்னகை பூத்திடுவோம். பூமியின் அரசை புதுப்பாட்டாய் பாடி புன்னகை பூத்திடுவோம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டோரால் மண்ணாசை ஒழித்திடுவோம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டோரால் மண்ணாசை ஒழித்திடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன் சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன். ஆண்டவரே, நீர் கொடுத்த அருமையான ஆராதனை நேரத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நாம மகிமைக்காக சுவாமி, இந்த நாளிலே நாங்கள் பாடின பாடல்களுக்காக, வாசித்த வேத வசனங்களுக்காக, கேட்ட திருச்சபையின் அறிவிப்புகளுக்காக, ஜெபித்த எங்களுடைய விருந்தினர்களுக்காக, உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் அடிப்படையில் சுவாமி, கிறிஸ்தவ முதிர்ச்சியின் பண்புகளை நாங்கள் சிந்திப்பதற்கு எங்களுக்கு கிருபைகளை தந்தீர். அதற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது என்னுடைய பின்னாடுகளை பார்ப்பதல்ல. கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது பிரிவினை எண்ணங்களோடு இருப்பதல்ல. கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது சுவாமி தேவனுடைய தீர்மானத்தின்படி வாழ்வது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள நிற்கிற செய்ததற்காக பேசுகிறோம். தொடர்ந்து சுவாமி, நாங்கள் புத்தகத்தை வாசிக்கும் போது நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த பண்புகளை நாங்கள் கேட்கிறவர்களாய் மாற்றப்பட்ட சுவாமி, இந்த பண்புகளோடு நாங்கள் வாழவும் என்னுடைய விசுவாச வாழ்க்கையை நாங்கள் முதிர்ச்சி அடையும் இதனாலே ஆராதனையிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு திருச்சபை விசுவாசிய குடும்பங்களையும் உடைய கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இம்மட்டுமாக அவளை வழிநடத்தி வந்த ஆண்டவர் இனி வரும் காலம் தொடர்ந்து வழிநடத்தும். ஆண்டவரே, இம்மட்டும் ஆண்டவரை அவர்கள் கொடுத்த எல்லா விதமான சுகத்திற்காக, பலத்திற்காக, கொடுத்த பாதுகாப்பிற்காக, தேவைகள் எல்லாம் அதின் வேலைகளிலே நீ சந்தித்து வருகிறீர்கள். அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். மீதமுள்ள நாட்களில் தொடர்ந்து நீரை பாதுகாத்துக் கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக சுவாமி தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ்னாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்காக பணிவிடை செய்கிற ஒவ்வொரு பணியாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மக்கள் சேவையை மகேசன் சேவை என்று செய்வதற்கு எங்கள் அரசாங்கங்களுக்கு வேண்டிய எண்ணங்களை நீ தரப்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேண்டிய தேவைகளை அதனுடைய அனுகூலங்களை அவர்கள் தாரும் சுவாமி. அதனுடைய உம்மால் மாத்திரமே இதை கட்டுப்படுத்த முடியும் என்பதை அறிந்திருக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை நீ செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதனால் இந்த ஆராதனை நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டீர்கள் சொல்கிறோம். சுகவீனத்தோடு, பலவீனத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு இருக்கிற திருச்சபை விசுவாசிகளை இந்த கருவிலே நாம் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் அவர்களுக்கு வேண்டிய ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தையும் சுகவீனமான மக்களுக்கு கத்த நல்ல சுகத்தையும் பலத்தை நீ தாரும் சுவாமி. இந்த தேவைகளை கத்த நீ சந்தித்தது நாம் மாத்திரமே மகிமைப்படட்டும் சுவாமி. இந்த ஆராதனைக்காக உழைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தில் ஆசீர்வதிக்கிறோம். நல்ல சுகத்தை தாரும், பலத்தை தாரும். நீர் அவர்களை பாதுகாத்துக்கிறோம். வரும் வரை சுவாமி நாங்கள் உமக்குள் நிலைத்திருந்து நாமத்தை மகிமைப்படுத்த துதிகள் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முதிர்ச்சியை அடைய உதவி செய்கிறது பிதாவின் அன்பும் நம்மை காத்து, நம்மை பராமரித்து, நம்மை வழிநடத்துகிற தூய ஆவியானவரின் பிரியா சமூகமும் சமாதானமும் சுகமும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு ஆடியாரை அனுப்பும் வார்த்தையேனும் அப்பத்தாலே போஷி